உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்தை மாமாலாம் வந்திருக்காங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்கண்ணே. வணக்கம். வணக்கம் நீ. வணக்கம். வா அருளு. வணக்கம். வாங்கண்ணே. வணக்கம் தே. இதுங்க எதுக்கு முந்திக்கிட்ட வந்து நிக்குதுங்க? என்னங்க, அண்ணனும் அண்ணியும் வந்துட்டாங்க. கார் சத்தம் கேட்டதுமே ஏதோ பெரிய மச்சான் தான் வந்துட்டாரோன்னு நினைச்சேன். இவங்களத்தான் நான் கூப்பிடவே இல்லையே. நாம எதிர்பார்த்த மாதிரியே வரதான் ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு தவசம் களை கட்ட போகுது. நமக்கும் அதான்டா வேணும். அண்ணே, அவர் ஏதோ தெரியாம பேசிட்டாரு. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதுண்ணே. பரவாயில்லம்மா. அண்ணே உள்ள வாங்கண்ணே. அண்ணி வாங்க. ஏய் வா. டேய் வாடா. தண்ணி எடுத்துட்டு வருவோம் மாமா. குடு. அக்கா, என்னக்கா அதுக்குள்ள தாவணியை மாத்திட்ட? நானும் மாமாவும் ஒரே கலர் ட்ரெஸ்ல இருக்கணும்னு தான். ஓ ஓ சரி சரி, மேட்சிங் மேட்சிங்கா? ஆமா. என்னமோ அருள் மாமா வராதுன்னு பந்தயம் கட்டின பாத்தியா? நான் நினைச்ச மாதிரியே மாமா வந்துட்டாரு. ஆமா, அவர் வந்ததால உன்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்க வேண்டியதான் கிடைக்காமயே போயிடுச்சு. அருள் மாமா வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சு. ஏய், நானே அருள் மாமா வந்திருக்காருன்னு சந்தோஷத்துல இருக்கேன். நீ கெடுத்து விட்டுருச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. பந்தயத்துல தோத்தா நான் சொல்றது செய்றேன்னு சொல்லிருக்கேன்ல, அத முதல்ல செய். கா, இதுதான் சாக்குன்னு ஏதாச்சும் கஷ்டமான வேலையா சொல்லிடாத. ஈஸியா செய்யற மாதிரி ஏதாச்சும் சொல்லு. நான் சொல்றது உனக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. கா, நான் என்ன செய்யணும்னு முதல்ல நீ சொல்லு. அது கஷ்டமா இல்லையான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இல்ல, நானும் மாமாவும் ஒரே கலர்ல Dress பண்ணிருக்கோம்ல, என்னையும் மாமாவையும் சேர்த்து நீ ஒரு போட்டோ எடுக்கணும். அதுக்கு முதல்ல நீங்க 2 பேரும் பக்கத்து பக்கத்துல நிக்கணும். அத நான் பாத்துக்கிறேன், நீ போட்டோ மட்டும் எடு. இரு. ஏய், 2 பேரும் யார பத்தி பேசுறீங்க? உங்க தங்கச்சி பொண்ண பத்தி தான். என்ன திமிரு? என்ன பாக்குறீங்க? அத வாங்கி கடன் அடைச்சிட்டு போக வேண்டியது தானே. அத விட்டுட்டு பெரிய இவளாட்டம் நான் சம்பாதிச்சு நான் கடன் அடைக்கிறேங்கிறா. ஏய், உதவியை ஏத்துக்க மறுக்கறா, அது தப்பா? கடன் கொடுத்தவன் நடு தெருவுல வச்சு கைய புடிச்சு முறுக்குறான், அது தப்பில்ல. சொந்த பெரியப்பா கையால பணம் வாங்குறது தப்பா? ஏய், நந்தினி வேலைக்கு போய் தான் அப்பாவோட கடனை அடைச்சாகணும்னு வைராகியமா இருக்கா. அப்படி என்ன வேலைக்கு போவா? இவ படிச்ச படிப்புக்கு கலெக்டர் வேலையா கிடைக்க போகுது? 10,000 15,000 சம்பளம் வாங்கி ஆயுசுக்கும் அந்த கடனை அடைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒன்னும் இல்லாட்டியும் திமிருக்கு மட்டும் குறைச்சலே இல்ல அவளுக்கு. ஏய், அத அவ பாத்துப்பா, நீ அத பத்தி பேசாத. ஏன் பேசக்கூடாது? நம்ம மானமும் தான் சேர்த்து போகுது. ஏதோ உங்க அண்ணன் முகத்துக்கு வேண்டிதான் அந்த குடும்பத்துக்கு இந்த ஊருக்குள்ள சின்ன மதிப்பு இருக்கு. இல்லன்னா இவங்களுக்கு இருக்கிற நிலைமைக்கு ஒருத்தரும் சீண்ட மாட்டாங்க. ஏய், நம்ம நிலைமையும் இப்ப அப்படிதாண்டி இருக்கு. நமக்கு என்ன குறைச்சலு? அவங்கள மாதிரி ஒண்ணும் இல்லாமல நடு தெருவுல நிக்கிறோம். என்னடி, ஒரு போட்டோல கூட எங்க 2 பேரோட முகமும் தெளிவாவே இல்ல. போட்டோ எடுக்கணும்னா ஒரு இடத்துல ஒழுங்கா நிக்கணும். ஆடிக்கிட்டே இருந்தா அப்படிதான் வரும். உன்ன போய் போட்டோ எடுக்க சொன்ன பாரு, போடி. போச்சு. வரலட்சுமி, உங்க அண்ணன் வீட்டுல இருந்து இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. நாம சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவோம். ஏங்க, பொறுத்தது பொறுத்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் பாப்போமே. நான் அப்ப போன் பண்ணப்பவே கரிகாலம் நாங்க வரதுக்கு லேட் ஆகும், நீங்க ஆரம்பிங்கன்னு தான் சொன்னா. நான் தான் அவங்க வந்துடட்டும்னு பார்த்தேன். ஆனா இன்னும் வரலையே. அதனால நாம சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவோம். அவங்க வரும்போது வரட்டும்.
வானதியும் தாட்சாயனையும் கூப்பிடு. ஏங்க சின்ன அண்ணே அண்ணிலாம் வந்திருக்காங்களே. நான் ஒன்னும் அவங்கள வர சொல்லலையே. நீங்க வர சொல்லலைன்னாலும் அவங்க வந்திருக்காங்கல்ல. அவங்கள கூப்பிடாம சாமி கும்பிட்டா அது நல்லா இருக்காதுங்க. ஏய் சத்யா, என்னம்மா? சின்ன மாமா அத்தையெல்லாம் கூப்பிட்டு வா, நம்ம சாமி கும்பிடலாம். சரிம்மா. சீக்கிரம் போ. இப்போ அத பத்தி எல்லாம் பேசாத. ஏன் பேசக்கூடாது? சொல்ற பேச்ச கேட்டா மாமா, அத்தை எல்லாரையும் சாமி கும்பிட கூப்பிட்டாங்க அம்மா. ம், வா போலாம். சரி வாங்க, வரத விட்டு கிளம்பலாம். ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. அவங்க எங்களை கூப்பிடவே இல்லைன்னு. கூப்பிடலையா? அவன் மாறவே மாற மாட்டான் போலமா. சரி, அவன் கூப்பிடலன்னா என்ன, நம்ம தங்கச்சி வீட்டு விசேஷம், நம்ம போலாம். அவமா அண்ணே, நீங்க போயிட்டு வாங்கண்ணே. எனக்கு மனசு சரியில்லை. அவர் போட்டோ வேற உடைஞ்சிருச்சு. எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. சுப்பு, அது தானா உடைஞ்சது. அது அந்த கடங்கார உடைச்சிட்டான். அதுக்கு நீ ஏமா கவலைப்பட்டு இருக்க? வாமா, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். இல்லண்ணே, நீங்க போயிட்டு வாங்கண்ணே. நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி, நாங்க போயிட்டு வந்துடுறோம்மா. சரிண்ணே, வாங்க போலாம். போயிட்டு வரேன் வரேன். அத்தை. சரிப்பா. அப்பா, ம், நீங்க கார்ல முன்னாடி போங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா, வாங்க போலாம். என்ன ஸ்வீட் இது? நான் தான் செஞ்சேன் மாமா. நீ செஞ்சியா? இது நார்த் இந்தியன் ஸ்வீட் ஆச்சே. ஆமா மாமா, போன வாட்டி வந்தப்ப உங்களுக்கு இதுதான் பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, அதான். பாருடா, எனக்காக தான் செஞ்சியா? ஆ, வானதி, thank you so much. சூப்பரா இருக்கு வானதி. ஸ்வீட்ட வேற லெவல்ல பண்ணிருக்க. அப்ப இன்னும் 2 வைக்கவா மாமா? பை பை. யாரோ வருவாங்கன்னு சமைச்சு வச்சா யாராரோ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்க. என் வீட்டு சோத்த கண்டதுங்க சாப்பிடணும்னு விதி போல இருக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.